நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்கனாக்கா இந்த ரெசிபி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். செக் பண்ணி பாருங்கள். கிங்ஃபிஷ் 5 பீஸ் எடுத்துருக்கோம். இது வந்து பெப்பர் சால்ட்டு லெமன் போட்டு ஃபஸ்ட் மேரினேஷன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டாச்சு. இங்கே மிக்சியில் வந்து வெங்காயம், பூண்டு ஒரு 6 பல் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கீரையோடைய காம்பு, வெங்காயம் ஒரு 1/4 வெங்காயம், கொத்தமல்லி கீரை ஒரு நல்ல கொஞ்சம் சின்ன பஞ்சு, அப்புறம் பூண்டு ஒரு 6 பல் போட்டு அரைச்சி நம்ம போட போகிறோம் பேஸ்ட்டு. இப்போது மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன போட்டேன் அப்படின்னாக்கா வெறும் பூண்டு தான். புரியுதுங்களா? பூண்டு, கொத்தமல்லி கீரை காம்போட கொஞ்சம் வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் என்ன போட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 6 சின்ன வெங்காயம் போடுங்க. மெயின் என்னன்னாக்கா ஒன்று சக்தி போடணும், இல்லை ஆச்சி போடணும். நான் ஆல்ரெடி போஸ்ட்டு பாருங்கள். சில்லி சிக்கன் மசாலா 65 மசாலா இது. அதுவும் ஷானில் வந்து ஃப்ரைடு ஃபிஷ் மசாலா, அதாவது அது சால்னாக்கும் பண்ணலாம், ஃப்ரைடுக்கும் பண்ணலாம். இந்த 2 மசாலாவும் ஈச் 1 டீஸ்பூன் போடுறேன். போட்டு இதுக்கு மேலே வந்து லெமன் புளியணும், எண்ணெய் ஆலிவ் ஆயில் போடணும். ஆலிவ் ஆயில்னாக்கா நார்மல் எண்ணெய் போட்டுங்க. போட்டு நல்லா அரைச்சி இந்த மீனில் தடவை போகிறேன். அப்படியே தண்ணி ஊற்றாமல் மையம் அரைக்கணும். அப்போ தான் பேஸ்ட்டு மாதிரி தேய்க்க முடியும். இந்த மசாலாவை நல்லா கோட் பண்ணுற மாதிரி எல்லா மீன்லேயும் போட்டுருங்க. இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணால் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். அந்த பிக்சர் மட்டும் நான் வந்து அடுத்த ஷார்ட்ஸில் போடுறேன். அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு நீங்கள் ஒன்று நல்லா தேங்காய் எண்ணெய் போட்டு பொரிச்சு எடுங்க. அப்படி இல்லைன்னா கிரில் பண்ணி எடுத்துருங்க. கிரில் பண்ணுறாருந்தாக்கா 180 டிகிரி செல்சியஸில் 2 பக்கமும் ஈச் சைடு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு ஈச் சைடு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துருங்க. எங்கே போகிறீங்க? கொஞ்சம் நில்லுங்க. அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டுக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.